லாக்டுன்னு ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படம் வந்து இப்போ தமிழ் டப்பிங்கோட லைன்ஸ்கேப் பிளேல வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த ரிவ்யூல பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு படத்தோட கதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, படத்தோட கதாநாயகன் வந்து இந்த கார்களெல்லாம் திருடக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறாப்ல. அப்படி ஒரு பார்க்கிங்ல இருக்கக்கூடிய ஒரு லக்ஸரியான ஒரு காரை பார்த்துட்டு இந்த காரை இன்னைக்கு திருடிடலாம் அப்படின்னு நினைச்சு உள்ளுக்குள்ள போறாரு. உள்ளுக்குள்ள காருக்குள்ளேயே மாட்டிக்கிறாப்ல. கார் லாக் பண்ணாம இருக்கு. ஈஸியா கார் அடிச்சு தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு உள்ளுக்குள்ள போகக்கூடிய கதாநாயகன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேருந்து வெளியில தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லாம மாட்டிக்கிட்டு இருக்காப்ல. கார் கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் ப்ரூஃப். உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கேமரா மூலமா ஒருத்தர் வாட்ச் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசவும் செய்கிறாப்ல. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்ன விஷயங்கள் சுவாரஸ்யமா நடக்க போகுதுங்கிறத அடுத்த 1.5 மணி நேரத்துக்கு சூப்பரா எடுத்திருப்பாங்க. படத்தோட கதைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷமே இதுதான் கதை அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் ஆல்சோ மிச்சம் இருக்கக்கூடிய 1.5 மணி நேரத்தையுமே ரொம்ப த்ரில்லிங்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருப்பாங்க. கதாநாயகன் அந்த காருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2, 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணுவார் பாருங்க. அந்த போர்ஷன்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இந்த படத்துக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட்டா இருந்துச்சு. இப்படி பயங்கர செக்யூரிட்டியா இருக்கக்கூடிய அந்த காருக்குள்ளேருந்து தப்பிக்கிறதுக்காக ஹீரோ முயற்சி பண்ணக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதில ஒரு கட்டத்தில இந்த துப்பாக்கியால சுடுவாரு. அது புல்லட் ப்ரூஃப் அப்படிங்கிறதுனால அந்த புல்லட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அவர் கால்ல விழும் பாருங்க. செமையா இருக்கும் அந்த சீனு. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே சூப்பரா பார்த்து பண்ணி குடுத்துருந்தாங்க. ஆனா கிளைமாக்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கலங்க. வில்லன் வந்து காருக்குள்ள என்டர் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தில கொஞ்சம் ரைட்டிங் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் குடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல். மித்தபடி கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு டீசென்ட்டான த்ரில்லர் மூவி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.